வணக்கம். இன்னைக்கு நம்ம புக் கிரியேட் பண்ணி லைவா பப்ளிஷ் பண்ணி காமிச்சிடுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். கன்டென்ட்க்கு நமக்கு ChatGPT கிட்ட ஒரு ஸ்டோரிய வாங்கிடலாம். ஸ்டெப் 2 இன்டீரியர் டிசைன். இன்டீரியர் டிசைனுக்கு கேன்வாக்குள்ள போய்க்கோங்க. கேன்வாக்குள்ள போயிட்டு கஸ்டம் சைஸ் குடுங்க. கஸ்டம் சைஸ்ல ஆல்ரெடி விட்த் அண்ட் ஹைட் இங்க நான் குடுத்துருக்கேன். அந்த விட்த் அண்ட் ஹைட்ட என்டர் பண்ணிட்டு யூனிட்ஸ் இன்ச்சஸ்ல போட்டுக்கோங்க. கிரியேட் டிசைன்னு குடுங்க. உங்களுக்கு இன்டீரியர் பேஜ் இந்த மாதிரி செட் ஆயிரும். ஓகேவா? மார்ஜின் வந்து இதுக்கு குடுக்கணும் 0.375 ஓகேவா? மார்ஜின் செட் பண்ணதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்ல போய் ஸ்கொயர் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அலைன் பண்ணிட்டு இது அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பேஸ வந்து ஸ்கொயர் வச்சு மெஷர் பண்ணி ஆல் தி 4 கார்னர்ஸ்லயும் வச்சு நான் மார்ஜின ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரா பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 கிரியேட் யுவர் இன்டீரியர் புக். உங்களோட இன்டீரியர் புக்குக்கு இமேஜஸ் எல்லாமே நீங்க லியோனார்டோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். பேப்பர் பேக்லயே நான் எப்படி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். வேணா அத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்டோரீஸ நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணது முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஷேர் அப்படின்னு குடுத்துட்டு, இதுல டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபைல் டைப் அப்படின்னு இருக்கிற இடத்துல பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஃப்ளாட்டன் பிடிஎஃப் அப்படின்னு குடுத்து டவுன்லோட் குடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட இன்டீரியர் புக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் 4 கவர் பேஜ் டிசைன் பண்ணணும். ஸோ கவர் பேஜ்க்கு ஜஸ்ட் சேம் விட்த் அண்ட் ஹைட் நீங்க இன்டீரியர் வந்து கிரியேட் பண்ணீங்க இல்லைங்களா? அதுவே விட்த் அண்ட் ஹைட் வச்சு ஒரு இன்டீரியர் பேஜ் ஒரு கவர் பேஜ் டிசைன் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேக் மட்டும் தான் நம்ம டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிட்டு வரணும். பட் இது புக்குக்கு நம்மளுக்கு டெம்ப்ளேட் தேவையில்ல. ஜஸ்ட் அதே சேம் சைஸ வச்சுட்டு இங்க ஒரு இமேஜ் வச்சு உங்களோட கவர அழகா டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜேபிஜி ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கவர் ரெடி ஆயிடுச்சு. ஜேபிஜி ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 பிடிஎஃப் ஃபார்மேட்ட கேபிஎஃப் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு கிண்டில் கிரியேட் நமக்கு தேவை. ஸோ நான் வந்து கிண்டில் கிரியேட் என்னோட சிஸ்டம்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்ல அப்படின்னா, நீங்க Amazon KDPல போயிட்டு கிண்டில் கிரியேட்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட டெஸ்க்டாப்புக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிண்டில் கிரியேட் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ குடுத்து கீழ சூஸ் குடுத்துக்கோங்க. ஸோ சூஸ் குடுத்ததுக்கப்புறம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, காமிக்ஸ், கிட்ஸ் அண்ட் பிரிண்ட் லிப்லிகா அப்படின்னு நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கும். நம்ம கிட்ஸ் புக் கிரியேட் பண்றதால கிட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட புக் டைட்டில் குடுத்துக்கோங்க. ஆத்தர் நேம் குடுத்துக்கோங்க. பப்ளிஷர் நமக்கு யாருமே கிடையாது. அதனால பப்ளிஷர அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்டின்யூ அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாரி வரும். ஸோ ரீடிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்டட் வியூ அப்படின்னு குடுத்துருங்க. செகண்ட் ரீடிங் டைரக்ஷன் லெஃப்ட் டூ ரைட். லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேசிங் பேஜ், சிங்கிள் பேஜ். உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அத குடுத்துக்கோங்க. நான் சிங்கிள் பேஜ் குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிடிஎஃப் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ பிடிஎஃப் நீங்க இப்போ ரெடி பண்ணீங்க இல்லையா? இன்டீரியர் புக் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப்ப இங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ கன்வெர்ட் ஆவறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஜஸ்ட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிண்டில் கிரியேட். இந்த ஆப்ல ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கேபிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு புக்கு ரெடி ஆகும். ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ உங்களோட புக் இந்த பக்கம் நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆ அ லெஃப்ட் சைட்ல பாருங்க டிவைஸ் டைப் அப்படின்னு இருக்கா? டிவைஸ் டைப்ல வந்து டேப்லெட்ல உங்களோட ஆ புக் எப்படி வந்து இருக்கும்? ஃபோன்ல உங்க புக் பேஜஸ் எப்படி வந்து தெரியும்? அண்ட் கிண்டில் புக்னு ஒண்ணு இருக்கு. கிண்டில் அப்படின்னு ஒரு புக் ஒரு ரீடர் இருக்கு. ஸோ கிண்டில் ரீடர்ல உங்களோட புக் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஒரு ப்ரிவ்யூ குடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ப்ரிவ்யூ குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆன் த ரைட் சைட் ஓகே. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்க பேஜஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓரியன்டேஷன்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓரியன்டேஷன் வந்து லேண்ட்ஸ்கேப்ல நான் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்க போர்ட்ரெய்ட்ல எப்படி இருக்கும்? லேண்ட்ஸ்கேப்ல எப்படி இருக்கும்? எல்லா பேஜஸும் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் த டேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் கார்னர்ல வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சேவ் பிரிவ்யூ எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த பிளேஸ்ல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும்னு கேட்குது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு பேக்கேஜ் டாட் கேபிஎஃப்
அப்படின்னு ஒரு ஃபைல் ஸ்டோர் ஆயிடும். அவ்வளோதான். நீங்க ஸ்டோர் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, Kindle இஸ் கெட்டிங் குக்கிங். உங்களோட ஓகே. புக் வந்து குக் ஆயிட்டுருக்கு. இப்ப ரெடி ஆயிரும். ஓகே. யுவர் ஃபைல் இஸ் ரெடி டூ பப்ளிஷ். ஓகே. முடிஞ்சிச்சு. பப்ளிஷ் பண்ணிடலாமா? ஸ்டெப் 6 பப்ளிஷ் யுவர் புக். புக்க பப்ளிஷ் பண்ணலாம். வாங்க. செல்ஃப் பப்ளிஷிங் Amazon Kindle அதான் KDPக்குள்ள போயிருங்க. போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ண புக்ஸு. ஸோ ஓகே. கிரியேட் குடுத்துருங்க. கிரியேட் குடுத்ததுக்கப்புறம் Kindle புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ புக் அப்படின்னு இருக்கா? அத கிரியேட் புக் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, லாங்குவேஜ் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வந்து புக் டைட்டில் குடுத்துக்கோங்க. சப்டைட்டில் குடுத்துக்கோங்க. ஓகே. நான் என்னோட சப்டைட்டில் குடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சீரிஸ் எதுவும் கிடையாது. எடிஷன் நம்பர் எதுவும் நான் ஆட் பண்ணல. ஸோ ஆத்தர் நேம் குடுத்துக்கிறேன். ஆத்தர் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். இது வந்து பென் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ பென் நேம்னு சொல்லி நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் நமக்கு கிடையாது. விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் வந்து ChatGPT வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ எடுத்து இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு. நெக்ஸ்ட் பப்ளிஷிங் ரைட்ஸ். ஐ வாண்ட் த காப்பி ரைட்ஸ். ஓகே. அதனால நான் அத குடுத்துக்கிறேன். உங்களோடது பப்ளிக் டொமைன் ஒர்க்கா இருந்தா நீங்க அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செக்சுவலி எக்ஸ்பெக்டட் கன்டென்ட் ஏதாச்சும் நீங்க இருக்கீங்களா? நோ. நோ குடுத்துருங்க. ஸோ மினிமம் டூ மேக்ஸிமம் ரீடிங் ஏஜ் வந்து இங்க குடுத்துக்கோங்க. ஸோ புக்ல ஒரு பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து Amazon.in நீங்க குடுக்கலாம். ஓகேவா? பேப்பர் பேக்ல மட்டும் தான் நீங்க வந்து .com குடுக்கலாம். புக்ல வந்து .in இருக்கும். .inல கூட நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஆனா நான் .comலயே குடுத்துக்கிறேன். நீங்க .in வேணும்னா .inல குடுத்துக்கோங்க. .india ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரீஸ். கேட்டகரீஸ்ல வந்து இந்த மாரி சில்ட்ரன் புக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, நெறைய வெரைட்டீஸ் இருக்கு அதுக்குள்ள. ஓகே. நீங்க வந்து எந்த நீஷ் செலக்ட் பண்ணி நீங்க கிரியேட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களோட கேட்டகரீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 கேட்டகரீஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே ரொம்ப தாராளமா போதும். ஸோ இங்க வந்து நான் வந்து ஒரு 2 கேட்டகரீஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்களும் கீவேர்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கீவேர்ட்ஸ் Amazon கிட்ட இருந்தும் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க ChatGPT கிட்ட இருந்தும் எடுக்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க எதுவும் குடுக்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படின்னு குடுத்துருங்க. ஓகே. டன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஸ்கிரிப்ட். உங்களோட மேனுஸ்கிரிப்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் இங்க. ஸோ இது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் ஒண்ணு டவுன்லோட் ஆச்சுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நீங்க வந்து சேவ் பண்ணீங்கல்ல, Kindle கிரியேட்லேருந்து சேவ் பண்ணீங்கல்ல, அந்த ஃபோல்டர்ல போயிட்டு ஒரு பேக்கேஜா இருக்கும். அந்த பேக்கேஜ ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட அ அ மேனுஸ்கிரிப்ட் வந்து இங்க அப்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து கவர் பேஜ். கவர் பேஜ் வந்து JPG ஃபார்மேட்ல நீங்க சேவ் பண்ணியிருக்கணும். அத வந்து இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. கவர் பேஜ் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டட் கன்டென்ட் இருக்கா? எஸ். கண்டிப்பாக இருக்கிறது. ChatGPT கிட்ட இருந்து டெக்ஸ்ட் எடுத்தோம். இமேஜ் வந்து லியோனார்டோ கிட்ட இருந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத கேன்வால வச்சு டிசைன் பண்ணோம். அது எல்லா உண்மையும் இங்க சொல்லிடுங்க. மாத்தி சொல்லிடாதீங்க. ஓகேங்களா? உங்களோட லியோனார்டோ ஏஐ ஏஐலாம் தேவையில்ல. லியோனார்டோ குடுத்தா போதும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்வா. ஜஸ்ட் லைக் தட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிவ்யூ. ப்ரிவ்யூ இங்க நீங்க பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஓகேவா? இட் வில் டேக் சம் ஃபியூ மினிட்ஸ். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்க ஆக வேண்டும். உங்களோட இன்டீரியர் பேஜஸ், கவர் பேஜஸ் எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இடத்த சொல்லுவாங்க. ஸோ புக் பொறுத்த மாட்டில இங்க வந்து ISBN தேவையில்ல. ஸோ அத அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? ஸோ விட்டுட்டு சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படின்னு குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ சேவ் அண்ட் கன்டின்யூ அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட KDP வந்து அதான் அந்த புக் கவரையும், மேனுஸ்கிரிப்ட்டையும் கொஞ்ச நேரம் செக் பண்ணிட்டு வரும். அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அனுப்புவாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இட்ஸ் கெட்டிங் லோடிங், 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 லோடிங். செவரல் மினிட்ஸ் ஆகும்ன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப செவரல் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் ஐ கேன் கட் திஸ் பார்ட்.
ஆனா நான் கட் பண்ணாம ரொம்ப நேரம் விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். சரி விடுங்க. ஓகே. இட்ஸ் கெட்டிங் டூ லாங். ஓகே. அப்பா! ஒரு வழியா சேவ் ஆயிடுச்சுங்க. டன்னு. நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் இன்டு புக் பிரைசிங். இ-புக் பிரைசிங். ஏன் அப்படி குளறுது? ஓகே. ஸோ இ-புக் பிரைசிங் வந்துருவோம். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ரோல் மை புக் இன் கேடிபி செலக்ட். இதெல்லாம் உங்களுக்கு நான் குடுக்கலங்க. ஓகே. நீங்க வந்து ஏதாச்சும் என்ரோல்மென்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெரிட்டரீஸ். டெரிட்டரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டெரிட்டரீஸ் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். ஓகே. சம்திங் இஸ் ஃபிஷி. ஓகே. குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணோம். டாட் காம்க்குள்ள போயிருங்க. போயிட்டு இங்க பாருங்க. செலக்ட் ராயல்டி பிளான். இதுதான் நான் சொன்னேன். 70% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பேப்பர் பேக்க விட உங்களுக்கு அதிகமான ராயல்டி உங்களுக்கு இ-புக்ல தான் கிடைக்குது. 70% சூஸ் பண்ணிக்கோங்க. 70% சூஸ் பண்ணிட்டு, ஸோ Amazon.comல வந்து பார்த்தீங்கன்னா, இ-புக் பிரைஸ் 2.99லேருந்து 9.99 வரைக்கும் நீங்க இந்த இடத்துல வந்து பிரைஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.99 அப்படின்னு பிரைஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்க ஒன்ஸ் Amazon.comல மட்டும் நீங்க பிரைஸ் வேல்யூ குடுத்தா போதும். மித்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து மித்த எல்லா கண்ட்ரிலயும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிரும். எவ்வளோ எடுத்துக்கோங்க. 70%ல உங்களுக்கு எவ்வளோ ராயல்டி கிடைக்கும்னு சைட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் நான் என்னோட பிரைஸ் மட்டும் நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? 256க்கு நான் குடுக்கல. ஜஸ்ட் வந்து நான் வந்து 99க்கு அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? 99 ஆர் 89 எனிதிங் 99 அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ ஸோ இந்தியால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 99க்கு நான் என்னோட பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் ஆஸ் இட் இஸ் ரிமைனிங் எல்லாமே நான் அப்படியே விட்டுர்றேன். ஓகேவா? ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி 72 ஹார்ஸ் ஆகும். பப்ளிஷ் யுவர் கிண்டில் இ-புக் அப்படின்னு குடுத்துருங்க. டன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். கங்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட இ-புக் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.